என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இன்று உன் அம்மா உனக்கு ஒரு முக்கியமான பதிவினைத்தான் கொண்டு வந்திருக்கின்றேன். எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் அதிகமாக இருக்கின்றது என்று சொல்லி நீ புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா? இதுவெல்லாம் உனக்கு நிச்சயமாக மாறப்போகின்றது. நாளை நீ ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி பயணிக்க இருக்கின்றாய் அல்லவா? அதிலே உனக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்று நினைத்து இப்பொழுதே உன் மனதிற்குள் அதிகமான பயத்தை நீ வைத்து கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, நாளை நீ செய்ய நினைக்கின்ற செயல் உனக்கு வெற்றியை தர வேண்டும் என்றால் அம்மா சொல்கின்ற இந்த ஒரு காரியத்தை மட்டும் நீ செய்ய வேண்டும். இந்த ஒரு இலையை உன்னோடு கொண்டு சென்றால் போதும். நிச்சயமாக வெற்றி என்பது உன்னை வந்து சேரும். உன்னை விட்டு அது வேறு எங்கும் சென்று விடாது. அது மட்டுமல்லாமல் நீ அடைய வேண்டும் என்று நினைப்பதை நிச்சயமாக அடைந்தே தீருவாய். எது உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டு நாளைய தினத்தை ஆரம்பிக்கின்றாயோ அதை அடையாமல் நீ நிச்சயமாக திரும்ப மாட்டாய். அம்மா சொல்லும் பொழுது நீ நினைக்கலாம், ஒரு இலை அப்படி வாழ்க்கையை மாற்றி காட்டும் என்றால் அந்த இலையை மட்டும் வைத்துக்கொண்டு நான் வீட்டிலேயே இருந்து கொண்டால் எனக்கு வெற்றி கிடைத்துவிடுமா என்று கூட நீ என்னிடத்தில் கேட்கலாம். உன்னுடைய முயற்சி தெய்வ நம்பிக்கையும் இருந்தால் மட்டுமே அம்மா சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு வாழ்க்கையில் பலனை கொடுக்கும். அதை விட்டுவிட்டு அமைதியாக ஓரிடத்தில் நீ இருந்து விட்டாயானால் உனக்கான பலன்களும் நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்களும் உனக்கு ஒரு நாளும் வெற்றியை கொடுக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். பல முயற்சிகளையெல்லாம் நீ செய்து வெற்றி பெற்று விடுவோம் என்ற மனநிலைக்கு வந்த பிறகு யார் காண்கின்றார்களோ அவர்களுக்காகத்தான் அந்த வெற்றியின் அருமை புரியும். என் செல்ல குழந்தையின் மனதிற்குள் நல்ல வெறி இருக்கின்றது. நிச்சயமாக அதை அடைந்தே தீர வேண்டும் என்ற திட்டமும் இருக்கின்றது அல்லவா? அதனை நீ அடையாமல் நிச்சயமாக விட்டுவிட்டால் உன் வாழ்க்கையில் நீ இதுவரை செய்தது எல்லாம் வீணாகிவிடும் என்று உனக்கே தெரியும் அல்லவா? இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ மன வருத்தத்தோடு இருக்கின்றாய். என் செல்ல குழந்தையே, நாளை நீ செய்ய தொடங்குகின்ற விஷயம் உன் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். அதை மட்டும் நீ வெற்றி பெற்றுவிட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எல்லாவற்றையும் அடைந்தது போல ஒரு சந்தோஷத்தை உணர்ந்து விடுவாய். அப்படி என்றால் அது உனக்கு கிடைப்பதில் எந்த அம்மா எனக்கும் மிகப்பெரிய பங்கு இருக்கின்றது அல்லவா? இந்த அம்மா நான் சொல்கின்ற ஒரு விஷயத்தை நீ செய்து அதனை அடைந்து விட்டால் உன் அம்மா எனக்கும் நான் அதை பெற்று கொடுத்தேன் என்ற பெயர் வந்துவிடும் அல்லவா? அந்த நட்பாசையில்தான் இப்பொழுது உனக்கு இதனை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். என் செல்லமே, வெற்றிகள் என்னவோ உன்னுடைய முயற்சிக்கு தான் கிடைக்கப் போகின்றது. ஆனால் உன்னுடைய அம்மாவின் ஆசீர்வாதங்களையும் நீ உன்னோடு பெற்று வைத்திருக்க வேண்டும் அல்லவா? இதைத்தான் நான் உன்னிடத்திலே தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நாளைய விடியலில் நீ வெளியே செல்லும் பொழுது கொண்டு செல்ல வேண்டிய இலையையும் அந்த இலையோடு இன்னொரு பொருளையும் சேர்த்து நீ ஒரு காகிதத்தில் மடித்து வைத்தாலும் சரி, கைப்பைக்குள் வைத்தாலும் சரி, அம்மா சொல்லக்கூடிய அந்த பொருளானது உன்னோடு தான் இருக்க வேண்டும். அவ்வளவுதான். அதிலிருந்து வரக்கூடிய அத்தனை சக்திகளும் உன்னோடு இணைந்து இருக்க வேண்டும். நாளை செய்கின்ற எல்லா செயலிலுமே அது உனக்கு மிகப்பெரிய புத்துணர்ச்சியை கொண்டு வந்து கொடுக்கும். அது உனக்கு நாளை வெற்றியையும் பெற்று கொடுக்கும். உன் கைகளில் பணவரவு அதிகமாகும். என் தங்கமே, உன் கையில் பணவரவு அதிகமாக
அதிகமாவதோடு மட்டுமல்லாமல் உன் கையிலிருந்து செலவாவதையும் தடுத்து நிறுத்தும். நீ பண விரயத்தை தான் இதுவரை அதிகமாக செய்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? இனிமேல் அது குறையும் என்பதனை நீ நாளை கண்கூடாக பார்க்கத்தான் போகின்றாய். உன்னுடைய வருமானமும் அதிகரிக்கத்தான் போகின்றது. உன்னிடத்தில் பணத்தை வசியம் செய்யக்கூடிய ஒரு பொருளையும் சொல்லப் போகின்றேன். அந்த பொருளுக்கு நீ நினைத்த காரியத்தை நினைத்தபடியே நடத்தி முடிக்கக்கூடிய அத்தனை சக்திகளும் இருக்கின்றது என்பதனை இன்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நாளைய விடியலில் நீ எடுத்து செல்ல வேண்டிய அந்த இலை துளசி இலை. என் பிள்ளையே, இந்த துளசி இலையோடு நீ சேர்த்து வைக்க வேண்டிய இன்னொரு பொருள் பச்சை கற்பூரம் என்பதனை மறந்து விடாதே. இவை இரண்டுமே எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இது எவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது என்பதனை நீ தனித்தனியாக அறிந்திருப்பாய் அல்லவா? அதிலும் இந்த இரண்டு பொருட்களையும் சேர்த்து வைக்கும் பொழுது அது உனக்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும். பொதுவாகவே துளசி இலைக்கு சக்தி அதிகம். அதனோடு பச்சை கற்பூரத்தை சேர்த்து வைக்கும் பொழுது ஒரு சாதாரண சக்தியை நீ மாபெரும் சக்தியாக மாற்றப் போகின்றாய் என்பதனை மறந்துவிடக் கூடாது. அப்படியானால் அது உனக்கு எத்தனை மிகப்பெரிய பலன்களை எல்லாம் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு ஏற்றது போலத்தான் நடக்கப் போகின்றது. அதிலும் சில நேரங்களில் எல்லாம் உன்னால் எந்த ஒரு விஷயத்தையும் முழுவதுமாக செய்ய முடியாமல் தடுமாற்றம் வருகின்றது அல்லவா? அப்படிப்பட்ட தடுமாற்றம் வரும்பொழுது இதை உன்னோடு வைத்திருந்தால் உன்னுடைய மனதிற்கு இதிலிருந்து வருகின்ற வாசனை ஒரு மிகப்பெரிய புத்துணர்ச்சியை கொடுக்கும். என் தங்கமே, முதலில் இந்த துளசி இலையை நீ செடியிலிருந்து பறிக்கும் பொழுது உன்னுடைய நகம் படாமல் பறிக்க வேண்டும். அதை ஒன்றுதான் நீ கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும். துளசி இலையிலிருந்து வருகின்ற வாசனையும் பச்சை கற்பூரத்திலிருந்து வருகின்ற வாசனையும் உனக்கும் உன்னுடைய மனதிற்கும் மிகப்பெரிய அமைதியை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கு குழப்பம் ஏற்படும் பொழுதெல்லாம் அது ஒரு நல்ல தெளிவினை கொடுக்கும். உன்னிடத்தில் செல்வத்தை கொண்டு வந்து சேர்ப்பதற்கான வசியத்தையும் உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. முயற்சி வெற்றி பெறும் என்ற நேரத்தில் அது உனக்கு மிகப்பெரிய உந்து சக்தியை கொடுக்கும். நீ நம்பிக்கையோடு செய்கின்ற எந்த ஒரு விஷயமும் உன் வாழ்க்கையில் உனக்கு பலன் கொடுக்காமல் செல்லாது. உன்னுடைய மனதில் நீ தூக்கம் வராமல் இருப்பது போன்ற ஒரு உணர்வு ஏற்படுகின்றது என்றால், இரவு நேரங்களில் மனதிற்கு அதிகப்படியான குழப்பங்கள் வருகின்றது என்றால், உறக்கம் என்பதே எனக்கு வரவில்லை என்று நீ நினைப்பாயானால் இந்த துளசி இலையை எடுத்து உன்னுடைய தலையணைக்கு அருகில் வைத்துக்கொள். அது போதும் என் தங்கமே. துளசி இலையிலிருந்து வரக்கூடிய வாசம் உன் மனதிற்கு மிகப்பெரிய அமைதியையும் நிம்மதியையும் கொடுத்து உனக்கான நல்ல உறக்கத்தை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் இனி உனக்கு வெற்றியை மட்டுமே கொடுக்கப் போகின்றது. இதில் நீ உறுதியாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, முதலில் உன்னை நீ முழுமையாக நம்ப வேண்டும். உனக்கு வெற்றி கிடைக்கும் என்று நீ நம்பிக்கையோடு ஒரு காரியத்தை செய்ய எப்பொழுது தொடங்குகின்றாயோ அது உனக்கு மிகப்பெரிய வெற்றியாக வந்தடையும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. என் தங்க குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.